அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சிவா ட்ரேட் எஜுகேஷன் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கேண்டில் ஸ்டிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் டோஜி கேண்டில் ஸ்டிக். இந்த டோஜி கேண்டில் ஸ்டிக் வந்தாலே அடுத்து என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் டிஃபரண்ட் டைப் ஆஃப் டோஜி கேண்டில் ஸ்டிக் இருக்குது. இந்த டோஜி கேண்டில் ஸ்டிக்கை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும், ஓரளவு மார்க்கெட்டை உங்கள் கைக்குள்ளே கொண்டு வர முடியும். முக்கியமான டோஜி கேண்டில் ஸ்டிக்கெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு டோஜி கேண்டிலும் எந்த மாதிரியெல்லாம் ஃபார்ம் ஆகுது, எங்கே ஃபார்ம் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ டோஜி கேண்டில் ஸ்டிக்கில் முதல்ல 4 ப்ரைஸ் டோஜி. 4 ப்ரைஸ் அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ், லோ, ஹை, இது எல்லாமே ஒரே சேமாகவே இருக்கும். அப்படின்னா எந்த மூமெண்ட்டுமே இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். இது 4 ப்ரைஸ் டோஜி. இந்த ப்ரைஸ் மூமெண்ட் இல்லாமல் ஓப்பன் ப்ரைஸும் இது தான் இருக்கும், க்ளோஸ் ப்ரைஸும் இது தான் இருக்கும். ஒரு சின்ன லைன் இருந்த மாதிரி தான் இருக்கும். இது எந்த டைம் பீரியடில் மேக்ஸிமம் இருக்குன்னா ரொம்ப குறைஞ்ச டைம் பீரியடில் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஒரு 5 மினிட் 15 மினிட்லாம் நீங்கள் எப்பாவது பார்க்கலாம். ப்ரைஸ் மூமெண்ட்டே இருக்காது. ஓப்பன் ப்ரைஸும் அதுதான் இருக்கும், க்ளோஸ் ப்ரைஸும் அதுதான் இருக்கும், ஹையும் போயிருக்காது, லோவும் போயிருக்காது, எல்லாமே சேம் ப்ரைஸ். அதுதான் 4 ப்ரைஸ் டோஜி. இந்த டோஜி எங்கே வரும் அப்படின்னாக்கி மார்க்கெட் ஒரு புல் ட்ரெண்ட் கொடுத்த பிறகு அந்த இடத்துல எங்கே போகணுன்னு டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த டோஜி வரக்கூடிய இடம். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இது 4 ப்ரைஸ் டோஜி. அடுத்து டோஜி எப்படி வரலாம் அப்படின்னா, ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் சேமாகவே இருக்கும். ஓப்பன் ப்ரைஸும் சின்ன ஒரு கோடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் லைட்டாக ஒரு புல்லிங் கொடுத்துருக்கோம். இப்படி ஒரு ஹைப் இருக்கும். அதாவது ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் சேமாக இருந்தாலும் லைட்டாக ஒரு ஹை ப்ரைஸ் இங்கே போயிருக்கும், லோ ப்ரைஸும் இதை தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்தாலும் இதுவும் ஒரு டோஜி தான். அதே மாதிரி இந்த மாதிரி டோஜும் வரலாம். அதாவது ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் சேமாக இருந்திருக்கும், பட் லோ ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கும். இந்த மாதிரியும் வரலாம். இது ஓப்பன் க்ளோஸ் லோ ஹை சேமாக இருந்திருக்கும். இந்த டோஜியில் ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் சேமாக தான் இருந்திருக்கும். ஹை ப்ரைஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஹை ப்ரைஸ் போயிட்டு ஓப்பன் க்ளோஸ் சேமாக இருந்திருக்கும். இந்த டோஜியில் ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் சேமாகவே இருந்திருக்கும், பட் லோ ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு ஓப்பன் ப்ரைஸ்லேயே க்ளோஸும் ஆகிருக்கும். காமன் டோஜ் இந்த மாதிரி இருக்கும். ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் சேமாக இருந்திருக்கும். அது ஒரு ஹையும் போயிருக்கலாம், லோவும் போயிருக்கலாம், க்ளோசிங் ப்ரைஸ் இந்த மாதிரி இருக்கும். அதாவது லைன்லேயே க்ளோஸ் ஆகக்கூடியது எல்லாமே இது ஒரு டோஜி பேட்டர்ன் தான். இந்த டோஜி எல்லாம் டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும். அது மார்க்கெட் எங்கே போகும்னு தெரியாமல் டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உருவாகக்கூடிய ஒரு கேண்டில் தான் இந்த மாதிரி டோஜி கேண்டில். இந்த மாதிரி கேண்டில்லாம் க்ரீன் கேண்டிலாகவும் இருக்கலாம். க்ரீன் கேண்டில் அப்படின்னா புல்லிஷ் டோஜி, க்ரீன் டோஜி இல்லைன்னா புல்லிஷ் டோஜியாக எடுத்துக்கலாம். இது ஒரு டோஜி. இதே நேரத்தில் இந்த கலர் க்ரீன்லேயும் ரெட்லேயும் இருக்கலாம். க்ரீன் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ரெட்டில் இருக்கலாம். ரெட்டில் இருந்தால் ரெட் டோஜியாக எடுத்துக்கலாம். இதுவும் இந்த மாதிரி டெசிஷன் வரக்கூடியது. நார்மலாக உள்ள டோஜி இந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்க்கலாம். மார்க்கெட் புல்லிங்கில் போன பிறகு வரக்கூடிய இந்த மாதிரி பேட்டர்னை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நார்மலான டோஜி பார்த்துக்கலாம். இது பேரிஷ் டோஜி இல்லைன்னா க்ரீன் டோஜி எடுத்துக்கலாம். இது டோஜி கிராஸ் ஆர்ட் எடுத்துக்கலாம். இது 4 ப்ரைஸ் ஒரே லைனில் இருக்கக்கூடியது, எந்த ஸ்டிக்குமே இல்லாமல் இருக்கக்கூடியது 4 ப்ரைஸ். அதாவது ஓப்பன் க்ளோஸ் ஹை லோ இதெல்லாம் சேமாக இருக்கும். இது ஒரு டோஜியாக எடுத்துக்கலாம், இது ஒரு டோஜியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான 3 டோஜியை பற்றி பார்க்க போகிறோம். இது கூடவே இது ஓரளவு உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே செக் பண்ணிக்கோங்க. இந்த டோஜியை நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கிடுங்க. காமன் டோஜி இந்த மாதிரி தான் வரும். லைட்டாக ரெட் கலர் இருக்கலாம், லைட்டாக க்ரீன் கலரும் இருக்கலாம். இது நார்மலாக உள்ள ஸ்டாண்டர்ட் டோஜி. அதுக்கப்புறம் வரக்கூடிய டோஜி என்ன ஆகும் அப்படின்னா லாங் லெக்டு டோஜியாக இருக்கலாம். அதில் க்ரீன் கலர் இருக்கலாம், க்ரீன் இல்லாமல் இருக்கலாம், ரெட் இல்லாமலே இருக்கலாம், இந்த மாதிரியும் இருக்கலாம். இந்த ஸ்டிக்கு லாங்காக இருக்கும். இந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. இதில் கலர் ரெட் கலராகவும் இருக்கலாம், இந்த மாதிரியும் வரலாம். அதேமாதிரி க்ரீன் கேண்டில்லே இந்த லெக் லாங்காக வரலாம். கேண்டில் பாடி கொஞ்சம் பெரிய சைஸ் வந்தாலும் உங்களுக்கு அதை எடுத்துக்கலாம். டோஜி தட்டு இந்த மாதிரி இருக்கலாம். இது லாங் லெக்டு
டோஜிம்பாங்க. மேலேயும் போயிட்டு கீழேயும் வரலாம், மேலே ஸ்டிக்கு மேலே போயிட்டு கீழே வரலாம். அடுத்து வந்து டிராகன் ஃப்ளை டோஜி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கி, இதே டோஜி வந்து மார்க்கெட்டு மிகப்பெரிய பேரிஷ் இருக்கும், இதில் இருந்து மார்க்கெட்டு டவுன்லேயே போயிட்டுருக்கோம். மிகப்பெரிய ஒரு பேரிஷ் மூமெண்ட் இருந்த பிறகு இந்த கேண்டில் அந்தந்த டைம் பீரியடுக்குள்ளாடி உங்களுக்கு பெரிய ஒரு புல்லிஷ் கொடுத்துரும். இங்கேருந்து கீழே இருந்தே மேலே ரொம்ப ஹையாக போயிடும். பையிங் வந்து அதிகமாகவே பையிங் வந்துச்சுன்னா இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி போச்சு அப்படின்னா அதாவது பை ட்ரெண்டில் மாறப்போகுதுங்கிற ஒரு சிம்டமாக கொடுத்துரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் டிராகன் ஃப்ளை அப்படிங்கிற ஒரு டோஜி வந்து எடுத்துக்கலாம். டிராகன் ஃப்ளை அதாவது டவுனில் போயிட்டு இங்கேருந்து கீழே இருந்து புல்லிஷ் ஆகக்கூடிய இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து டிராகன் ஃப்ளையாக எடுத்துக்கலாம். இதில் வந்து ரெட் கலரும் இருக்கலாம், இல்லை அப்படின்னாக்கி க்ரீன் கலரும் இருக்கலாம். அதே நேரத்தில் இது வந்து பாடி இல்லாமல் கூட இப்படி கூட இருக்கலாம். டிராகன் ஃப்ளை டோஜி வந்து இந்த மாதிரி இருக்கும். மார்க்கெட்டு டவுனில் கிராஷ் ஆன பிறகு அங்கேருந்து புல்லிங் கொடுத்து மிகப்பெரிய லெவலில் மூமெண்ட் வரக்கூடியது தான் டிராகன் ஃப்ளை டோஜி. இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து உங்களுக்கு கிரேவ் ஸ்டோன் டோஜியை பார்த்தீங்கன்னாக்கி லெக்கு வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ்லேயே போயிருக்கோம். மார்க்கெட் வந்து மேலே புல்லிஷ்லேயே போயிட்டுருக்கோம். அங்கேருந்து செல்லர்ஸ் வந்துடுவாங்க. செல்லர்ஸ் வந்து செல் பண்ணும்போது இங்கேருந்து செல் பண்ணும்போது மேலேருந்து ஒரு ஸ்டிக்கு லாங் ஸ்டிக்கு மேலேருந்து ப்ரெஷர் கொடுத்து கீழே வந்து க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா கிரேவ் ஸ்டோன் டோஜி, அதாவது மார்க்கெட் வந்து பையிங் முடிஞ்சு செல்லிங் ஆக போகுதுங்கிறத இண்டிகேட் பண்ணும். இது வந்து இந்த பாடி வந்து க்ரீன் கேண்டிலாக இருக்கலாம், ரெட் கேண்டிலாக கூட இருக்கலாம், இந்த மாதிரியும் இருக்கலாம், பாடி இல்லாமலும் இருக்கலாம், ஸ்மால் பாடியோடையும் இது இருக்கலாம். இது எதுக்கு வரப்போகுது, எங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இந்த டோஜி பேட்டர்ன் அவ்வளையும் ஓரளவு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் இருக்கும். உங்களுக்கு 5 மினிட் 15 மினிட் 30 மினிட் 1 ஹவர் இதில் எந்த டைம் பீரியடில் இந்த கேண்டில் ஸ்டிக் வருதோ அந்த கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம். லோ இல்லைன்னா ஹையை வந்து ஸ்டாப் லாஸ் ஆட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எத்தீரியம் காயினில் இப்படி ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கலாம். நிறைய பேட்டர்ன் வந்திருக்கு. அதாவது வந்து டிசிஷன் எடுக்க முடியாத நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு 1 ஹவர் சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இது ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி தான். டிசிஷன் எடுக்க முடியாமல் அடுத்து என்ன நடக்குங்கிறத காட்டக்கூடிய இந்த டோஜி. அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூவாக போயிட்டு இந்த டோஜி பேட்டர்ன்லாம் எங்கே வரும் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிற பிறகு அங்கேருந்து மார்க்கெட் அடுத்து எங்கே போக போகுதுங்கிற ஒரு டெசிஷன் நடக்கும். இந்த டெசிஷன் முடிஞ்ச பிறகு இந்த இடத்துல வந்து டோஜி வந்து வரலாம். டோஜி கேண்டில் வரக்கூடிய இடம் வந்து மார்க்கெட்டு ஹை போன பிறகு இதில் இருந்து டெசிஷனுக்கு பிறகு கண்டினியூவாக மார்க்கெட்டு மேலேயும் போகலாம், இல்லை கீழேயும் வரலாம். இந்த டெசிஷன் இடம் தான் டோஜி வரக்கூடிய இடம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலேருந்தே கீழே வருது அப்படின்னா கீழே வந்துட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் லோவில் வச்சு உங்களுக்கு ஒரு டெசிஷன் நடக்கும். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலேயும் போகலாம், இல்லை வந்து கீழேயும் போகலாம். இந்த டெசிஷன் இடத்துல தான் உங்களுக்கு டோஜி சிம்பிள் அதிகமாக வரும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு முன்கூட்டியே காட்டி கொடுக்கக்கூடிய இடம் தான் டோஜி பேட்டர்ன் வரக்கூடிய இடம். இந்த இடத்த நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும். இந்த டோஜி எந்த மாதிரியெல்லாம் டோஜி இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். காமனாக உள்ள டோஜி வந்து கிராஸ் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து க்ரீன் கலரில் ஸ்மால் ஸ்டாண்டர்ட் டோஜி வந்து க்ரீன் கலரில் இருக்கும், சின்ன ஸ்டிக் வச்சுட்டு இருக்கு. ரெட் டோஜி வந்து ரெட் கலரில் சிம்பிள், அதாவது பேரிஷ் டோஜின்னு சொல்லலாம். அதை வந்து சின்ன கிராஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும். லாங் லெக்கில் டோஜி இருக்கும். டிராகன் ஃப்ளை டோஜி வந்து அது வந்து கீழே டவுன் ஆகிட்டு மேலே புல்லிஷ் கொடுக்கக்கூடிய டிராகன் ஃப்ளை. கிரேவ் ஸ்டோன் டோஜிங்க மேலே அப்பில் போயிட்டு இருக்கக்கூடிய கேண்டில் அப்படியே டவுனில் திரும்பி வரக்கூடியது வந்து கிரேவ் ஸ்டோன் டோஜி. இப்போ அந்த டோஜியெல்லாம் எதுலையாவது வருதாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். எத்தீரியம் காயினில் டே 1ல் எடுத்து வச்சுருக்கோம். டே 1 எடுத்துருக்கும் போது இதில் இது ஒரு டோஜி, அதாவது இது ஒரு பெரிய டிராகன் ஃப்ளை டோஜி. கீழே இருந்து மேலே வந்து புல்லிஷ் ஆகுது, மேலே ப்ரெஷர் கொடுக்குது. அடுத்து என்ன நடக்குங்கிறது மீண்டும் டவுனில் தான் போய். அடுத்து நார்மலாக உள்ள டோஜியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி இந்த இடத்துல வந்து இது ஒரு டோஜி. ஸ்மால் டோஜியில் பாருங்கள், இதில் வந்து சின்ன சின்ன டோஜி, இதிலலாம் வந்து
டெசிஷன் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத காட்டுறதுக்கூடிய டோஜிகள் இதில் இருக்குது. நீங்கள் இதில் வந்து இது டே 1 சார்ட்டு மார்க்கெட் எங்கே போக போகுதுங்க காட்டக்கூடிய இந்த டோஜி, அவ்வளோ டோஜியும் வந்து என்னைக்கு டெசிஷன் எடுக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய டோஜி அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இது வந்து டோட்டலாக அத்தனை டோஜியுமே பிரேக் அவுட் ஆச்சுனாக்கி மார்க்கெட் புல்லிங் ஆகும், பிரேக் டவுன் ஆச்சுனாக்கி பேரிஸ் ஆகும். இது ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடம், இது ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடம். இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகிருக்கு, அதனால் மார்க்கெட் தொடர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து லைவில் உள்ள இடம் வந்து இது, இந்த இடம் தான் இப்படி டெசிஷன் நடக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் இது பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஒரு கிராஷ் பழையபடியும் வரலாம், டவுன் ஆகிட்டு கூட அடுத்தல போகலாம். இந்தமாரி இடத்த நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு இது கூட சப்போர்ட் இண்டிகேட்டர் சேர்க்கும்போது உங்களுக்கு அதில் செல்லிங்கில் வருதா பையிங்கில் வருதாங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 15 மினிட் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு 15 மினிட் சார்ட்லேயே நிறைய பார்க்கலாம். உங்களுக்கு எத்திரியம் காயினை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ட்ரேட் நடக்கக்கூடிய காயின் இது. இந்த இடமும் இந்த இடம் இதுலேருந்து நீ பார்க்கலாம், நிறைய கேண்டில் இந்தமாரி கேண்டில் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த இடங்கள் எல்லாமே 15 மினிட் கேண்டில் இது 15 மினிட் கேண்டில்லாம் வந்து சின்ன லாபங்களை வந்து புக் பண்ணக்கூடிய இடம், அதை பார்த்துக்கலாம். இங்கே ஒரு டிராகன் ஃப்ளை வந்துருக்கு பாருங்கள், நல்லா பாருங்கள். இது ஒரு டிராகன் ஃப்ளை, இந்த இடத்துல டிராகன் ஃப்ளை. இந்த லோவை வந்து கட் பண்ணவே இல்லை, இதெல்லாம் லாங்கில் கொண்டு போனோம் அப்படின்னாக்கி இந்த லோவை வந்து கட் பண்ணவே இல்லை. இந்த கேண்டில் ஸ்டிக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குது, நம்ம எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணுங்கிறது தான் முக்கியம். நிறைய இடத்துல இந்த மாரி வந்துட்டு இருக்கோம், நம்ம அது என்ட்ரி எடுக்கக்கூடிய இடமா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணணும். சார்ட் வந்து டாப்பில் போச்சு அப்படின்னா அந்தமாரி இது கொடுத்துச்சுன்னா செல்லிங்கில் போகணும், லோவில் வந்துச்சுன்னா பையிங்கில் போகணும். இப்போ இது வந்து லோவில் இருந்ததால் பையிங்கில் போகலாம். இங்கேருந்து பழையபடி மேலேருந்து கீழே ஒரு கிரேவஸ்டோன் டோஜி வந்து இங்கேருந்து வந்திருக்கு, அப்போ இது செல்லிங் போகலாம். இது வந்து 15 மினிட் சார்ட்டு, சின்ன சின்ன ப்ராஃபிட்டுகளை வந்து புக் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். டே 1 சார்ட் போகும்போது லாங் டைமாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம். டே 1 ஹவர் 4 ஹவர் சார்ட்லலாம் நல்ல ஒரு லாங் டைமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட சப்போர்ட்டிங் இண்டிகேட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். இதெல்லாம் ஒரு டெசிஷன், அதாவது எந்த டெசிஷன் எங்கே போகுதுங்கிறது தெரியாமல் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடங்கள். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்ட்ரு ஆகக்கூடாது, பிரேக் டவுன் ஆச்சுன்னா மட்டும்தான் என்ட்ரு ஆகணும், இல்லைன்னா பிரேக் அவுட் ஆகணும். ஏதாவது ஒன்று நடக்கும்போது என்ட்ரி கொடுக்கலாம். அந்த கேண்டில் பார்த்த உடனே என்ட்ரி ஆகக்கூடாது, மார்க்கெட் எங்கே போகுதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ட்ரி பண்ணணும். இந்தமாரி இந்த கேண்டில் வந்து ரொம்ப முக்கியமான கேண்டில். இந்த கேண்டிலை நீங்கள் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஆனால் எங்கே வருதுங்கிறத நம்ம எக்ஸாம்பிளோடு நம்ம பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கேண்டிலும் எங்கே வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த கேண்டிலோட நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த தகவலுக்கான வீடியோவில் சந்திக்கலாம்.